வணக்கம் அனைவருக்கும். நான் டாக்டர் மஹிமா, இந்திய ஹோமியோபதி. இன்னைக்கு நாம் சில காப்புறுதிகள் மற்றும் சில முன்னேற்பாடுகள் பற்றி பேச போகின்றோம். ஒரு மனிதன் தனது சிரைகளை காக்க முடியும். குறிப்பிட்ட சிறுநீரக நோய்களில் இருந்து தவிர்க்க அதுவே போல்வது. இன்று வரை நாம் கண்டு கொள்ளும் கடுமையான நோய்கள் அல்லது அதிக இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை வியாதி, பெரியவராக மாறினேன், பொதுவாக மாறிட்டேன், இந்த நோய்கள் ரொம்ப பொதுவாக மாறிட்டன, அவ்வளவுதான். சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை மிகுந்து வருகின்றன. சிறுநீரக நோயின் சதவீதம் மக்கள் மொத்தத்தில் அதிகரிக்கின்றன. இன்னைக்கு நாம் அதே பத்தியில் இது ஏன் நடக்குகிறது என்பதை பற்றி பேசுவோம். இதற்கு நாம் என்ன காப்பாற்றுவது, என்ன முன்னெச்சரிக்கைகள் நமது தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள முடியும்? நாம் இந்த சிறுநீரக நோய்க்கு விலகலாம். ஆரம்பிக்கும் முன்பு நான் உங்களுக்கு சொல்வேன், சிறுநீரகத்தின் வேலை என்ன. நமக்கு 2 சிறுநீரகங்கள் இருக்கும். பின்னால் 2 சிறுநீரகங்களை வைத்திருக்கின்றனர். சிறுநீரகத்தின் செயல்பாடு என்பது உள்ளே விளையாடும், அது வடிகட்டும், வேலை செய்யும். எவ்வளவு முட்டைகள் வந்தாலும் அவை கிட்னி கலங்களில் இருக்கும். மேலும் சிறுநீரகம் எல்லா வேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கும் யூரின் மூலம் வெளியேற்றுகிறது. இது உங்கள் சிறுநீரகத்தின் வேலை. உங்கள் கிட்னி எவ்வாறு சுத்தமாக வேலை செய்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். ஆகவே உங்களுக்கு கிட்னி வீழ்வு ஏற்பட வேண்டிய காரணம், அமதோர் பார்வையில் அவர்களின் பலர் பிரஷர் மிகுந்து வளர்ந்து வரும் அவர்களின் கிட்னிகளுக்கு சிறுநீரகம் சேதப்படுகின்றது. சிறுநீரகத்தில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும், ஆனால் சிறுநீரகத்தில் நெஃப்ரான்ஸ் உள்ளன. அத்துடன் அழுத்தம் அதிகரிப்பதும் அங்கே உள்ள அவர் நொறுக்கமாக இருப்பார், சாதிகள் ஏற்படும். இதால் சிறுநீரக சேதனை ஏற்படும் என்றால் அதிக இரத்த அழுத்தம் மிகப்பெரிய காரணமாகும். இப்போ அதை மீண்டும் பார்க்கின்றோம், அது நோயாக உள்ளது அப்படின்னா அதன் மேல் பேசுவோம். சிறுநீரகத்தில் மைக்ரோ அங்கியோபதி ஏற்படும், அதன் குழாய்களில் அதன் சேதனம் ஏற்படும். அதை மைக்ரோ அங்கியோபதி என்று கூறுகின்றனர். ஆகையால் இரத்த அழுத்தம் மற்றும் நீரின் பிரச்சனைகள் இது முக்கியமான காரணங்களாகும். ஏதேனும் சில, ஒரு மனிதனுக்கு அதிக இரத்த அழுத்தம் இருந்தால் அல்லது சர்க்கரை வியாதி உள்ளதால் அவருக்கு முக்கியத்துவமானது அவர் அதை கட்டுப்பாடுக்குள் வைத்து தனது சுகாதார பரிசோதனையை நிரந்தரமாக செய்து குடல் சேதமைவு தொடராமல் தடுக்க வேண்டும். ஆகையால் இது பார்த்தபோது அவர்கள் கொழுப்புள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு உடலுறவு உள்ளது. இது மிகவும் பெரிய காரணமாகும். நீர்கள் சேதமடையும். நீங்கள் உங்கள் சிறுநீரகம் சேதப்படுகின்றதா என்பதை அடையாளம் காட்டுகிற அறிகுறிகள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். ஒரு நோயாளியின் சிறுநீரகம் சேதப்படுகின்றது, உங்கள் மூத்திரம் குறைந்துவிடும் என்று முதலாவது இறையும் சிம்டத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்களிடம் உள்ள யூரியாவின் அளவு ஒலிகோயூரியாக குறைந்துவிடும். இரண்டாவது நீரின் மாற்றமாகும். நீரை நீங்கள் குடிக்காத போது, நீர் மிகுந்த காலம் குடிக்கப்படவில்லை, நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்ல குறைவாக நீர் குடிக்கிறீர்கள், சிறுநீர் வண்ணம் மாறிவிடுகிறது. அது மஞ்சளாக மாறுவது நீர் குறைவாக உள்ளதை தெரிகிறது. உங்களுக்கு உள்ள வெளியேற்ற திறன் நல்லாக இல்லை. நீர் அளவை அதிகரிக்கவும், உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதிகமாக தானிய வேலை செய்கின்றால் உடற்பயிற்சியும் செய்யும். ஆகையால் நீங்கள் உங்கள் நீரின் அளவை இதை அதிகரிக்கவும் இந்த குறிப்பை உள்ளடக்கி உங்கள் சிறுநீரகத்தை சேதனையிலிருந்து காப்பாற்றுவது. இப்போதே நம்ம 3வது பேச்சை பற்றி பேசுவோம். ஒரு மனிதன் இரத்த சோதனை செய்யப்படுகிறாள். என்ன அறிகுறிகள் ஏற்படுகின்றன, அவனது இரத்தத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன? முதலில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது? சிறுநீரகம் சேதப்பட்ட போது யூரியா மற்றும் கிரியேட்டினைன் அளவு அதிகரிக்கின்றது. உரியா அது 40க்கு மேல் இருக்கும் மற்றும் கிரியேட்டினைன் அது 1.3க்கு மேல் இருக்கும். நீங்கள் அறிவார்கள், உங்கள் சிறுநீரக சுவாசம் செயல்முறை தவிர்ந்து விட்டது மற்றும் சிறுநீரக சேதமடைவு நடக்கி வருகிறது. ஆகையால் யூரி மற்றும் கிரிடினை அளவுகள் அதிகரிக்கின்றன என்றால் இந்த சிக்கல்களை விரைவில் அறிந்து உங்கள் மருத்துவரை ஆலோசிக்கவும். இப்போது நம்ம பேசுவோம், அது என்ன நீங்கள் காப்பு நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் உங்கள் கிட்னி சேதமடையாது என்பது. ஆகவே நான் பாண்டிசீஸ்களை உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு உங்கள் உடலில் கவனமாக வைத்திருக்க வேண்டியவைகள், உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வருஷனா உங்களை சரிபார்க்க வேண்டும். முதலில் ஒரு நபருக்கு சிறுநீரக கல் இருப்பின், ஆகவே கிட்னி கல் சிகிச்சையை எடுத்துக்கொண்டு அதன் தீவிரத்தை பெருக்கவும். மேலும் உங்கள் கிட்னி காயமடைந்தது என்பதை தடு. புரோஸ்டேட் இருந்தால் யூரின் அணைவு ஏற்படும். யாருக்கும் புரோஸ்டேட்டில் கல் உள்ளது, இது உரினில் மற்றும் பிற சிம்டம்ஸ் வந்துவிட்டதாக இருக்கின்றது. அதை சரிபார்க்கவும் மருத்துவரை ஆலோசித்து அதன் குணமாகும் முறையை எடுத்துக்காவும் மற்றும் சிறுநீரக சேதனத்திலிருந்து பாதுகாவும். 3வது என்பது உயர் இரத்த அழுத்தம் இருந்தால், இரத்த அழுத்தம் ஒரு 120 மேலே செல்வதாக இருந்தால்
இது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. நீங்கள் எச்சரிக்கை அளிக்கணும். உங்கள் இரத்த அழுத்தம் உயர்வு பெறுகிறது மற்றும் அதை கட்டுப்பாடு செய்வதற்கு மருந்து எடுத்துக்கொள்ளணும். மருத்துவர்களை கவனத்தில் கொள்ளுங்கள். மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்களின் இரத்த சர்க்கரை அளவு இது 140க்கு மேல் இருக்கின்றதாக உங்கள் ப்ளூட் சர்க்கரை அளவை கண்காணிக்கணும். நேராக கண்காணிக்கணும். டயபெட்டிஸ் சிகிச்சையை எடுக்கணும். உங்கள் டயபெட்டியை நிர்வகிக்கவும். ஆகையால் மேலும் சிறுநீரக சதி ஏற்படாது மற்றும் நீங்களுக்கு குரல் கிட்னி வியாதி பிரச்சனை ஏற்படாது. மீண்டும் பேசும்போது மஞ்சள் சிறுநீர் வருகிறதாக இருக்கின்றதா? ஆகையால் நீங்கள் நீரளவை அதிகரிக்க வேண்டும். உங்கள் சிறுநீரக காயத்தையும் உங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக உள்ளது. முந்தைய சிக்கல்களை உங்களுக்கு தெரியும். அதை புரிக்கவும் சிறுநீரக காயத்தை தவிர்க்கவும். ஆகையால் இது சில உரைகள் ஆகும் என்று நீர்க்கல்லை செயல்படுத்துவதாகும். நீங்கள் செய்ய வேண்டியது நீர்க்கல். அவர் தன் சிறுநீரகத்தை எப்படி தடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியாது. ஆகையால் நீங்கள் இவ்வாறு உண்மையில் உள்ளீர்கள் என்றார். ஆகவே நீங்கள் என்னை மருத்துவர் மஹிமாவுக்கு ஆலோசிக்க முடியும். நான் மருத்துவர் மஹிமா. எங்களது இந்திய ஹோமியோபதி மருத்துவ குழு உங்களுக்கு உதவும். உங்கள் நோயை சரி செய்வது மேலும் நீங்கள் குணமாக உண்டாகுவதற்கு உதவும். நன்றி.